இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். துருக்கியுடன் அன்வார் தொடர் பேச்சுவார்த்தை. தடுத்து வைக்கப்பட்டுள்ள 23 மலேசிய தன்னார்வலர்கள் 48 மணி நேரத்தில் நாடு திரும்ப உள்ளனர். இஸ்ரேலிய படைகளின் பிடியில் இருக்கும் குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா கப்பலை சேர்ந்த 23 மலேசியர்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. துருக்கிய பிரதமர் ரிசெப் தயிப் எர்டகன் உடன் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நடத்திய தொடர் பேச்சுவார்த்தைகளை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்மூத் நுசந்தாரா ஃப்ளோட்டிலா கட்டளை மையத்தின் தலைவர் டாக்டர் சானி அராபி அலிம் தெரிவித்துள்ளார். 23 மலேசியர்களும் பாதுகாப்பாக நாடு திரும்ப துருக்கி, கத்தார் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் உச்சக்கட்ட பேச்சுவார்த்தைகளை அன்வார் நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இப்பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் பட்சத்தில் 23 மலேசியர்களும் அங்காரா அல்லது இஸ்தாம்புல் வழியாக மலேசியாவை வந்தடைவார்கள் என்றும் சானி அராபி தெரிவித்துள்ளார். இதனிடையே 23 மலேசியர்களும் நாடு திரும்பும் வரையில் அவர்களின் குடும்பத்தினர் தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் சானி அராபி குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு படாங் பசார் மற்றும் KL சென்ட்ரல் இடையே 2 கூடுதல் மின்சார ரயில் சேவைகளை இயக்க இருப்பதாக KTMB அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்கள் வரும் அக்டோபர் 17 முதல் 22ஆம் தேதி வரை இயங்கப்பட உள்ளன. இதற்கான டிக்கெட் விற்பனை வரும் அக்டோபர் 7ஆம் தேதி காலை 10 மணியளவில் தொடங்கும் என்றும் KTMB தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த 6 நாட்கள் சிறப்பு ரயில் சேவையின் போது தினமும் 630 கூடுதல் இருக்கைகள் வழங்கப்பட உள்ளன. வர்த்தக வகுப்பு உட்பட மொத்தமாக 3780 கூடுதல் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக KTMB தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 17வது சபா மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அம்மாநில சட்டமன்றம் வரும் திங்கட்கிழமை கலைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மாநில அமைச்சர்கள் ஒருவருக்கொருவர் விடைபெற்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையில் நேற்று அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் சபா ஸ்தார் கட்சியும் சபா முற்போக்கு கட்சியும் ஆளும் கட்சியான கபுங்கா ரயாட் சபாவில் இருந்து விலகியதால் தாமதம் ஏற்படுவதாகவும் நம்பப்படுகின்றது. இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சர் டத்தோசரி ஹஜி ஜினோர் வரும் திங்கட்கிழமை சட்டமன்ற கலைப்பை அறிவிப்பார் என்று தகவல்கள் கூறுகின்றன. சனாவாங்கில் உள்ள ஒரு பள்ளியின் கழிப்பறையில் மயக்க நிலையில் கண்டறியப்பட்ட 10 வயது மாணவர் கழுத்தில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக உயிரிழந்திருப்பதாக பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளையில் அம்மாணவரின் உடலில் வேறு எந்த காயங்களும் இல்லை என்று நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் அல்சாஃப்னி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை 27 பேரிடம் இருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மாணவரின் மரணத்திற்கான காரணத்தை அறிய போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். காசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் திட்டத்திற்கு ஹமாஸ் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளதோடு பணைய கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதனையடுத்து 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ள இஸ்ரேல் பாலஸ்தீன போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று ட்ரம்ப் நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தாம் விதித்த காலக்கெடுவுக்குள் ஹமாஸ் தனது பதிலை தெரிவித்துவிட்டதால் இனி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ கைகளில் அப்பொறுப்பு இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். தைப்பிங்கில் நேற்று பெய்த கனமழையினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் சுமார் 210 பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தமான்காயா பல்நோக்கு மண்டபம், கே சிம்பாங், SK மாத்தாங் மற்றும் SK மாத்தாங் குலுகோர் ஆகிய இடங்களில் உள்ள தற்காலிக மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக
தற்காப்பு படை தெரிவித்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளம் தமான் பங்காலான் மக்மோர், தமான் பங்காலான் சத்தியா உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வீடுகளில் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் இன்று அக்டோபர் 4ஆம் தேதி ஹுலுபேரா, குவாலகங்சார் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு யுக்ரைனில் நேற்று வெள்ளிக்கிழமை புகைப்படம் எடுக்கும் பணியில் இருந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளர் ஆண்டோனி லலிகன் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். பிரான்ஸ் நாட்டின் ஹன்ஸ் லுகாஸ் நிறுவனம் சார்பாக கடுமையான போர் சூழல் நிலவி வரும் ரூஸ்கிஸ்வா என்ற நகரில் பணியாற்றி வந்த லலிகன் போர் சூழலை திறமையாக படம் பிடித்து வந்துள்ளார். அவரது புகைப்படங்கள் பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் லலிகன் கொல்லப்பட்டதற்கு ஐரோப்பிய பத்திரிகையாளர் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு கவசங்கள் அணிந்து பத்திரிகையாளர் என்ற தெளிவான அடையாளத்துடன் தனது பணிகளை செய்து கொண்டிருந்த லலிகன் மீது நடந்துள்ள இத்தாக்குதலுக்கு பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மேக்ரோன் வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.